மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ப்ரோமோ கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கும் ஆப்வியஸ்லி எமோஷனல் ப்ரோமோ தான் இருக்கு போல. எடிட்டர் சைட்ல இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சேடான அப்டேட் வந்திருக்கு. நம்ம சுவாமி அவர்கள் சேம் காஸ்டியூம்ல தான் இருக்காங்க. விஜய் அவங்க வந்து ஒரு கையில குட்டி பிக்சர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஃபேவரட் சாங் லோடிங் அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஏதோ ஒரு அழகான சாங்கோட இந்த ப்ரோமோ ரெண்டு பேரும் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க போல். அதுக்கான எடிட்டிங் ஒர்க் தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ரெண்டு பேரும் இருக்க மாதிரி பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தா இன்னும் எங்களுக்கு வந்து செம்மையாக இருந்திருக்கும், ஒரு சூப்பரான ஹிண்ட் கிடச்சிருக்கும். பட் எனிவேஸ் ஆல்ரெடி விஜய் வந்து ஒரு வாரமாக அழுதுகிட்டே தான் இருக்காரு புள்ள. எப்பயுமே வந்து காவேரி போன கையோட அந்த ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணி அழப்போறாரு போல். பட் எல்லாமே வந்து பெரிய சைஸ் ஃபோட்டோ தானே இருந்துச்சு. ஏன்னா அந்த மேரேஜ் ஃபோட்டோஸ்லாம் அன்றைக்கி பார்த்துட்டு இருந்தார் இல்லையா. சடனாக எப்படி குட்டி ஃபோட்டோ ஒரு கையில் வந்துச்சுன்னு தெரியல. எதுக்காவது இந்த ஆஃபீஸ் ரிலேட்டடாக அவங்க வந்து பாஸ்போர்ட் சைஸ் எதுலையாவது ஒட்டி வச்சிருப்பாங்க போல். அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ எல்லாரும் ஒன்ஸ் அகைன் ரெடி ஆகிக்கோங்க. நாளைக்கும் எமோஷனல் ப்ரோமோ நம்ம எல்லாரும் கண் கலங்க வைக்க போறாரு. ஆக்டிங் மூலமா நம்ம சுவாமி அவர்கள் எஸ் விஜயா. என்ன சாங்கா இருக்கும், என்ன பிரிஞ்சு போற சாங் ஏதாவது வந்து அது ரிலேட்டடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவுமே எடிட்டருக்கு பிடிச்ச சாங்கை தான் நாளைக்கு எடிட் பண்ணி போட போறாரு போல. எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். பட் எனிவேஸ் 10 மணிக்கு ப்ரோமோ முடிஞ்ச கையோட நமக்கு நிறைய ஹாப்பியான அப்டேட்ஸ்லாம் நாளைக்கு வெயிட்டிங்ல இருக்கு. பிகாஸ் எஸ்எஸ் மியூசிக் ஒரு சைட், இன்னொரு சைட் பிளாக் ஷிப் அவார்ட்ஸ் ஈவினிங். எனிவேஸ் இந்த ப்ரோமோ ஹிண்ட், இந்த பிக்சரை வந்து ஷேர் பண்ண எடிட்டருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். என்ன சாங்காக இருக்கும் கெஸ் பண்ணுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.